பாரதிராஜா வந்து சீக்கா இருந்தப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன், வீட்டில் பார்த்தேன். அவர் பையன் டெத்துக்கு போயிருக்கேன். நான் பையன் டெத்துக்கு பிறகு தான் அவர் கலைஞ்சிட்டார். ஆனால் பாக்யராஜுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கவே இல்லை. நான் 73 ஏஜ் அவங்க வந்திருந்தாரு. ஆனால் அவர் ஸ்ட்ரகிளாக இருந்தாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா ஹெல்த்தியாக தான் தெரிஞ்சார் பார்க்குறதுக்கு. காந்த மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தமிழ்நாடுல வந்துட்டு ஒரு பயங்கரமான ஷாக்கிங்கான ஒரு செய்தி வந்திருக்கு. அதிர்ச்சி பூர்வமா இருக்கு. நம்ம பாக்யராஜ் சார் அவர்கள் வந்துட்டு காலமாயிருக்காரு. இது வந்துட்டு நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, 1 by 1 ராஜன் சார் சூசைட் பண்ணிட்டாரு. இப்போ தயாரிப்பாளர். அடுத்து பாரதிராஜாவோட இறப்பு. பாரதிராஜா இவரோட சீனியர் குருநாதர். 17 நாளில் இவரும் இறக்குறாரு. மாதிரி காலையிலேயே பார்த்தோன்னு மாதிரி தான் இருந்துச்சு. பாரதிராஜா வந்து சீக்கா இருந்தப்ப நான் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தேன், வீட்டில் பார்த்தேன். அவர் பையன் டெத்துக்கு போயிருக்கேன். நான் பையன் டெத்துக்கு பிறகு தான் அவர் கலைஞ்சிட்டார். ஆனால் பாக்யராஜுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கவே இல்லை. நான் அன்றைக்கி வந்திருந்தார். ஆனால் அவர் ஸ்ட்ரகிளாக இருந்தாருன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நல்லா ஹெல்த்தியாக தான் தெரிஞ்சார் பார்க்குறதுக்கு. 73 ஏஜ். நமக்கு வந்து தினம் இந்த ஊரில் யாரும் செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பிறந்துக்கிட்டு தான் இருப்பாங்க, செத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட படைப்புகள் நம்ம கிட்டக்கே இருக்குது. அதனால் அவங்க மேலே நமக்கு ஒரு பெரிய பிரியம் இருக்குது. வேற ஒன்றுமே இல்லை. அவங்க படைப்பாளிகள் தான் இறப்பாங்க, படைப்புகள் இறக்காது. இன்னும் ஒரு 100 வருஷம் அந்த ஃபிலிம் இருக்க வரையும் இருந்துக்கிட்டு தானே இருக்கும், அதெல்லாம் ஓடிட்டு தானே இருக்கும். அந்த வகையில் பாக்யராஜ் அவருடைய இறப்பு என்னையும் ரொம்ப பாதிச்சுது. அன்னாருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்துகிறேன். என் சார்பாகவும், ஊடகம் சார்பாகவும், பார்வையாளர் சார்பாகவும். அன்னாருடைய துன்பத்திலிருந்து விடிஞ்சு வரணும். அவர் பர்சனல் லைஃப்பில் சில குழப்பங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணார். 2 ஒய்ஃபும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபு இறந்து போகிறாங்க. ஒரு சஸ்பெக்ட் எடுத்துனாங்க. அந்த காலத்தில் நமக்கு தெரியாது, என்ன இதெல்லாம் தெரியாது. பூர்ணிமாவை கட்டினாங்க. பூர்ணிமா பீக் ஹீரோயின் சார் கூட கல்யாணம் பண்ணார். இவர் அப்போ பீக் ஆர்டிஸ்ட். 75 படங்கள் நடிச்சிருக்கிறார். பீக் ஆர்டிஸ்ட் பீக் டைரக்டர் தான். பாக்யராஜோட ஸ்க்ரீன் பிளே இன்னும் எழுதுறதுக்கு இன்றைக்கி ஒருத்தர் இல்லவே இல்லைம்மா, இந்தியா லெவலில் இல்லை. ஜேம்ஸ் கேமரோனை பற்றியெல்லாம் சொல்கிறோம்ல, அவதார் எடுத்தார், டைட்டானிக் எடுத்தாருன்னு சொல்லி. அதை விடவும் ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே. டைட்டானிக் நான் பார்த்த ஹாலிவுட் படத்தில் வியந்து பார்த்து டைட்டானிக். வேறு எந்த ஹாலிவுட் படத்தையும் நான் வியந்தே பார்க்கல. அவதார்லாம் பெரிய கற்பனை, அது எக்ஸ்ட்ரானரியான கற்பனை. அது இன்னைக்கு ஏஐ செஞ்சு கொடுத்துரும். பட் பாக்யராஜோட ஸ்க்ரீன் பிளே யாராலையும் எழுத முடியாது. ஒரு காட்சி கூட சும்மாவே நகராது. ஒரு கதையோட நகர்த்திட்டே போயிட்டு இருக்கும். அந்த கதை என்ன சொல்ல வருதுன்னு படம் ஆரம்பிச்ச ஒரு 5வது நிமிஷமே கண்டுபிடிச்சிடலாம் பாக்யராஜ் படத்தில். அதுதான் அந்த படத்தோட வெற்றியே. சும்மா போட்டு வயிட்டு இருக்காங்க. படத்தை எடுக்க சொன்னாங்க கும்பி பாகம். இன்ட்ரோலுக்கு முன்னாடி வேற படமா இருக்கு, இன்ட்ரோலுக்கு பிறகு வேற படமா இருக்கு. ஒண்ணுமே புரியலை. வேற கதையை எடுத்து வச்சிருக்காங்க. படம் ஏன்னு டேக்கப் பண்ணிடுறாங்க, திருப்பி இறக்க தெரியல. அந்த ஃப்ளைட்டை கதையை வந்து தூக்க தெரியணும், அப்படியே இறக்கணும். இறக்குறதுலாம் கிடையாது, ஏற்ற அப்படியே விட்டுறது. அங்கங்கே ஆடியன்ஸ் தொங்கிக்கிட்டு நிற்கிறான் ஒன்றும் புரியாமல். இப்போ சமீப காலமாக படங்கள் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ பாக்யராஜ் படத்தில் யாருமே நடிக்க தயங்குற கேரக்டர் அவர் நடித்தார். பெரிய புரட்சியான டைரக்டர்மா அவர். ஒரு ஐயருக்கும் ஒரு பார்பர் ஷாப்புக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாருமா. இது நம்மள படத்தில் நினச்சி பாருங்க எவ்வளோ பெரிய கான்ட்ரடிக்ஷனான விஷயத்தை அவர் கையில் எடுத்து செஞ்சாருன்னு. ஒரு படத்துக்கு வருவார். ஃபஸ்ட்டு சீனே பிள்ளைய கையில் வச்சுட்டு தொட்டியை தூக்கி தள்ள வச்சுட்டு வருவார். பிள்ளைக்கு கக்கா அழைச்சிடுவார், ஆய் அழைச்சிடுவார். அந்த நேரத்தில் பேட்டியெல்லாம் தூக்கிட்டு ஓடிவிடும். யார்? சிங்கமலம், பரிமளம் தூக்கிட்டு ஓடிவிடும். அதுக்கு தவளை இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட்டு கூட இருக்கவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தூக்கிட்டு போய் எல்லாம் தின்னு இதுமாரி பண்ணுவாங்க. இவரை படாத பாடுபடுத்துவாங்க பாக்யராஜை. அந்த பொண்ணை இவர் மேலே வந்து ஒரு பிராது கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிடும். பிள்ளைய போட்டு தாண்டிடும். கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீ எப்பேற்பட்ட ஆள், கைகாரிடாம பாரு அவர் பயங்கரமாக. அப்போ பைல்வான் ரங்கநாதன் சொல்லுவார், புள்ளதாச்சியாக இருக்கும் புருஷனோட இதாகிடும். என்ன பண்ணி முருங்கைக்காய் சமைச்சு கொடுத்தேன், இவனுக்காக அறிவு இருக்கா, முருங்கைக்காய் சமைச்சு கொடுத்தா சும்மா இருப்படணும்னு அந்த ஷாட் வைக்கிறப்ப முருங்கைக்காய் தட்டுக்கு வரணும். அவ்வளோதானே கதை. அது டைரெக்டாக கொண்டு வரலாம் ஒரு டைரக்டர். இது போயிட்டு கடவுளே உனக்கு முருங்கை மரத்தை வெட்டுற மாதிரி சீன் வச்சுருப்பார். முருங்கைக்காய் பொரியல், முருங்கைக்காய் இலை, முருங்கைக்காய் என்னடி இது அப்படின்னு. பிள்ளைக்கு சளி பிடிச்சாப்புல இருந்து அதான் சமைச்சேன், வாசம் பிடிச்சி. இப்படி இன்னசென்ட்டாக இருப்பார். ஒரு ஹீரோ வந்து இன்னசென்ட்டாகவே இருப்பார் பாக்யராஜ். குழந்தை இந்த கொஞ்சம் முந்து பாரு, நான் காட்டிட்டேன் நீ சாப்பிட்டியா அப்படிங்குள்ள இப்படி சொல்லுவார். ட்ரெஸ்ஸு மாற்ற போவோம். ஊர்வசியாக இன்ட்ரோ பண்ணுறதே இவர் தான். அவங்க அக்காவை தான் அழைக்க போயிருக்காங்க கல்பனா. அவங்களே இறந்து போயிட்டாங்க. சின்ன வீடுங்கிற படத்தில் கதாநாயகியாக இருப்பாங்க பாருங்க. எடுத்த படம் பூராவே இட உடமாக தான் இருக்கும். ஆனால் படம் நின்று பேசினுச்சு. அவருக்கு நின்று பேசினுச்சு. ஒரே சீன் ஒரே பேட்டர்ல இருக்கும். எல்லாத்துலேயுமே கவனிச்சு பாருங்க.
அது துணிமணி மாற்ற போகும் யார் ஊர்வசி. ஆமா. ஏய் வெளியே போய் மாற்றலாம் இல்லை, யோ நமக்குள்ளதான் ஒன்றும் இல்லைன்னு ஆகி போச்சு, நீ பாட்டு சாப்பிட வேண்டியதானே ஐயான்னு. அதே இது நம்ம ஆளுல வச்சிருப்பாங்க. அந்த அம்மா வந்து இப்படி உட்காந்து ஒரு செக்ஸியாக சாப்பாடு போடும், நீ கொஞ்சம் துணிமணிலாம் மாற்று, நீ அப்படி உட்காந்துருக்கேன்னு. அதான் உனக்கு ஒன்றும் இல்லைன்னா ஆச்சு இல்லை, துறவி தானே நீ சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை நீ ஏதோ பண்ணுற, மாடு கத்துதுன்னா அம்மானு கத்துது, அம்மானு கத்துது அப்படின்னு. அவ்வளோ மாடுலேஷனோட செய்ய முடியும். ஒரு ஹீரோ இன்னசென்ஸாகவே இருக்கணும், சோடா பட்டிலாம் போட்டுக்கிட்டு இன்னசென்ட்டாகவே நடிக்கணும். ருத்ரான்னு ஒரு படம் முழு ஒரு பேங்க் ராபரி நடித்தார் ருத்ரா, பேங்க் ராபரி. அவர் நடித்த படங்கள்லாம் சொல்கிறேன், எல்லாமே கான்ட்ரவர்சியான சப்ஜெக்டாக ரொம்ப கேஷுவலாகவே. அந்த 7 நாட்கள் இவரோட லவ்வரு டாக்டரை கல்யாணம் பண்ணிட்டு போடுது, வலுக்கட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க. இவர் ஒரு மியூசிக் டைரக்டர், உனக்கும் எனக்கும் நல்ல பொருத்தம், மியூசிக் போட்டு சுற்றிட்டு பாலக்காட்டு மாதவன் ஒருவர், ஆஜா ஷரீஃப். இப்போ கூட பார்த்தேன் அவருக்கு கல்யாண வீட்டில், தடராய்மன் கல்யாண வீட்டில் பார்த்தேன். அப்போ இவருக்கு டைரக்ஷனுக்கு கதை சொல்கிற மாதிரி சொல்லி அம்பிகாவை முன்னாள் காதலனோட சேர்த்து வைக்கணும், இதுதான் கதை. ஆனால் எல்லாம் சொல்லி கிளைமேக்ஸ் சொல்லுவார், சார் அந்த பொண்ணு மருந்து கூட சேர்த்து போகிற மாதிரி வச்சுருவோமாம் பாரு. அது எல்லா படத்துலையும் வச்சுட்டாங்களா, அதுவும் சேர்த்து. நான் ஒரு கிளைமேக்ஸ் சொல்கிறேன் பாரு, அந்த பொண்ணு அது காதலோட சேர்த்துக்கிறேன், வலிய கிளைமேக்ஸ் சார். படம் சில்வர் ஜூப்ளி தான், 100 நாள் ஓடும் பாரு. அப்படியே அம்பிகா காட்டுவாங்க ஃப்ரேமில், அப்படியே ஷாக்காகி ஒரு ஃப்ரேம் இப்படி ஸ்டாப் பண்ணுறதா இவர் தான் எடுத்தார். அது பாரதி ராஜாட்டது காப்பியானது. பலாருன்னு அரைஞ்சா பரட்டை அப்படி அரைஞ்சா அப்படியே ஸ்டாப் ஆகி வரும், அது அவங்க தான் எடுத்தாங்க. ஃப்ரேம் ஸ்டில் பண்ணி எடுத்தாங்க. கடல் அலை இப்படி பொங்க விட்டு ஃப்ரேம் பண்ணுவார் பாரதி ராஜா. அப்போ சரி தாலியை அறுத்து கட்டிடலாம் அப்படிங்குள்ள தாலியை கயிட்டு அப்படின்னு சொல்லக்குள்ள அது கயிட்டாது. சரி நானே அறுக்கிறேன்னு சொல்லி பாரதிராஜ் போய் பாக்கியராஜ் போய் அறுக்க போவார், தாலியை பிடிச்சிட்டு அழுதுட்டு ஓடிடும், முடியாது அப்படின்னு சொல்லிடும். சாரே இதுதானே சார் நம்ம தமிழ் கலாச்சாரம், எந்த காதலி உண்ட மனைவி ஆகலாம் சாரே, பட் உண்ட மனைவி என்னோட காதலி ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவார். அட்டகாசமான படம், நீங்களாம் போட்டு பாருங்க. அந்த படம் ஃபுல்லாகவே அவர் கதைகள் எல்லாமே லேடிஸ் போட்டு இவரை படாப்படுத்துகிற மாதிரி படம் எடுத்திருப்பாங்க. இவர் விரட்டி லவ் பண்ண மாதிரி படமே எடுக்க மாட்டாங்க. அது இன்று போய் நாளை வா மட்டும் தான் அப்படி எடுத்தாங்க. அது பிறகு டப்பிங்லாம் பண்ணாங்க. நம்ம பவர் ஸ்டார் நடிச்சார்ல, பவர் ஸ்டார் சந்தானம் பெருசாக டாக்டர் இறந்து போயிட்டார், அந்த ஹீரோவாக நடிச்சவர் டாக்டர் இறந்து போயிட்டார். இவரோட படங்கள் எல்லாமே லேடிஸ் தான் திறத்துவாங்க, இவர் ஆசிட்டிஸ் அப்படியே தான் இருப்பார். மௌன கீதங்கள், மூக்குத்தி பூ மேலே, இவர் அதில் அஃபேர் ஆகிடுவார் இன்னொரு பொம்பளையோட. அதை சொல்லி விடுவார் வந்து சரிதா விலைக்கு வைக்கும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு பொண்டாட்டி ஒரு டாக்ஸிக்காக எமோஷனலாக எப்படி இருந்தால் எப்படி இருக்குங்கிறது அவர் எடுத்திருப்பார். ஏன்டி ஏதோ ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக அதே பேசிட்டிப்பியா, அந்த மாதிரி தான் அவரோட லாங்குவேஜ் குரல் இருக்கும். எதையுமே பேசுறீங்களே சார், அப்படியே சொல்றீங்க. ஆமா, அது அவர் மாத்திக்கவும் இல்லை, கண்ணாடியோட தான் இருந்தார். இந்த சரி ராசுகுட்டின்னு ஒரு படம், நான் அந்த புல்லட் வச்சிருந்தேன், எனக்கு அதை விட்டு தான் அவர் கனெக்ட். என்னால் காலையில் ஜீரணிக்கவே முடியல. நான் கோயிலுக்கு மாலை போட்டிருக்க மாதிரி அங்கே தான் இருந்திருப்பேன், அது கொஞ்சம் போக முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ராசுகுட்டி மாரியே புல்லட் வச்சுருந்தோம்மா, சிவப்பு கலரில் டேப் ரோல்லாம் தொங்க விட்டு பின்னாடியெல்லாம் சாணி மேட்டெலாம் பெருசாக வச்சு ராசுகுட்டி. அவர் சொல்லுவார், ஏன்டா மண்ணாங்கட்டி புடுப்புடுன்னு ஒரு சைலன்ஸ் வந்திருக்கா, ராக்கெட் சைலன்சரு, அதை வாங்கி மாட்டணும் அப்படிம்பாரு, மைனர் சட்டை போட்டுக்கிட்டு. ஸோ எல்லா மூவியுமே சொல்கிறேன், எல்லா மூவி. எம்ஜிஆர் இன்னைக்கு என்னமோ ஏஐ வச்சு படம் எடுக்கிறாங்கம்மா, அவசர போலீஸ் 100ன்னு ஒரு படம், எம்ஜிஆரே படத்தில் வருவார். இதில் தெரியுமா உங்களுக்கு? போட்டு பாருங்க, நான் சொல்கிற படத்தை எல்லாம் எம்ஜிஆரே தாய்மாமனா வருவார். 2 போலீஸ் இதில். இவர் ஒரு வீரனாக இருப்பார், இன்னொருத்தர் வந்து கோழ போலீஸாக இருப்பார். சிலுக்கு வரும் அதில் பொண்டாட்டியா, மாமான்ட்டு பையன் கூட சின்ன பையனா, எங்கள் அப்பா வீரமே இல்லாதவர்னு சொல்லி. பிறகு ஒரு பையனுக்காக இவர் படம் அடிச்சாருமா, நக்மா தான் ஹீரோயின்மா. சரி பையனை குழந்தை நினைச்சிருமா அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கு பிறகு பெருசாக படங்கள்லாம் அவர் எடுக்கலை, ஒதுக்கிட்டார். பாரதி ராஜாவே கடைசியாக எடுத்த படங்கள் ஓடலை, பாலச்சந்திர சார் கடைசியாக எடுத்த படம் ஓடலை, சங்கர் கடைசியாக எடுத்த படம் 2 அடி, இவர் எந்திரன் 2 அடி, ஐயின்னு ஒரு படம் விக்ரம் வச்சு ஒரு அடி, இந்தியன் 2 நல்லா இருந்த படத்தை கொண்டு குழப்பி வச்சு ஒரு அடி, படம் ஓடலை. அதனால் பாக்கியராஜ்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியது, திரை சம்மந்தமாக உள்ளவங்க ஸ்க்ரீன் பிளே போய் கற்றுக்கணும். நான் சும்மா இருக்க நேரங்களில் பாரதி ராஜா படம் தான் பார்த்துட்ருக்கேன், அது இறந்ததுலேருந்து போட்டு சீனாக பார்த்துட்ருக்கேன். பாக்கியராஜா அந்த மாதிரி தான், ஜாதிய மறுப்பு இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக சொன்னார், சொல்ல முடிஞ்சுது. ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற கூத்தை வச்சு படமாக்கி அதை ஒரு உருட்டி கொடுப்பார். அது அந்த மாதிரி ஒரு இயக்குனர். அவர் 2 பசங்க, அதெல்லாம் ஒன்று வெல் செட்டில்டு. ஈரோடு மாவட்டம் வெள்ளக்கோயில் தான் அவருடைய ஊர். நரசம்மா பையன், பழனி போகாதான் சொல்லுவார்,
பாக்கியராஜ் அழைச்சாந்து நம்ம தான் ஒரு செட்டப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டி ராஜேந்தருக்கு எல்லாரும் சொல்லுவார். பழனி பாவா அன்னாரை பிரிந்து வாழும் குடும்பத்திற்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பிறகு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி.